இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா அக்கா கூப்பிடு கூப்பிடு, தாராளமா கூப்பிடு. அண்ணி மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடு. நீ ஆரம்பத்துல இருந்து இவரை கொல்ல பாக்குறதுக்கான காரணம் என்னன்னு எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க சும்மா இருங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவன் பண்றத பார்த்துட்டு உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. என்ன பாக்குறேன்? இவர்தான் உங்க அப்பாவோட மூத்த வாரிசுன்னு உனக்கு தெரியும். அதனால தானே இவரை எப்படியாவது கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சொன்ன? இவன் என் அப்பாவோட மூத்த வாரிசா? நினைச்சேன் கண்டிப்பா ஒரு நாள் இந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்பதானே எங்க அக்காவை ஏமாத்தி எங்க சொத்தை ஆட்டைய போட முடியும். அந்த மாதிரி கேவலமான புத்தி எங்களுக்கு இல்ல. அப்படி இல்லாம தான் நாங்க எவ்வளோ தடவை உங்களை இந்த வீட்டை விட்டு போக சொல்லியும் வெக்கமே இல்லாம இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கீங்களா? சமாளி கபிலா, உண்மையை மறைக்கிறதுக்கு இன்னும் என்ன வேணாலும் சொல்லி சமாளி. சரி ஓகேம்மா, நீ சொல்ற மாதிரி இவனை எங்க அப்பாவோட மூத்த வாரிசுனே வச்சுப்போம். ஆனா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இப்போ எங்க கிட்ட ஆதாரம் இல்ல. ஆனா கண்டிப்பா அதையும் ஒரு நாள் கொண்டு வந்து காட்டுவோம். அப்போ உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு பாக்குறேன். எப்படி? இல்லாத ஆதாரத்தை ஆர்டர் பண்ணி வர வைப்பீங்களா? என்னதான் தலைகீழ நின்னாலும் உங்களால ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வர முடியாது. இவன் ஒரு அனாதைதான். கடைசி வரைக்கும் அனாதையாவே இருப்பான். யார பாத்திர அனாதைன்னு சொன்ன? யார அனாதை? நான் அனாதை சொல்றா. கபிலா விடு. கை வச்சிருக்க? விடு கபிலா. சிவா விடு. சிவா இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். அனாதைன்னு சொன்ன. சிவா விடு. சிவா கபிலா விடு சொல்றல. என்ன கபிலா இது? இப்படிதான் நடு வீட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? மா, இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமாமா? நீ எதுவும் சொல்ல வேணாம். என்ன இருந்தாலும் இவங்க நம்மளுடைய கெஸ்ட். நீ சிவா மேல கை வச்சது தப்புதான். இங்க பாரு சிவா, உங்களுக்குள்ள எதுக்கு சண்டை வந்துச்சுன்னா நான் கேக்குறதுக்கு விரும்பல. இப்ப வீட்டுல இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் தேவையே இல்ல. தயவு செஞ்சு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உங்க வேலையை பாருங்க. கபிலா, நீ என் கூட வா. வான்னு சொல்றல.